Hello guys, I'm Muru. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பைரகல்சியை படம் எடுத்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் லீடர் 22057 ஸ்பைரகல்சியை படம் எடுத்திருக்கு. கேலக்சி நம்ம பூமியிலேருந்து 650 மில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு போனால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு போனால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரகல்சி நம்ம பூமியிலேருந்து 650 மில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லெவல்ஸில் இந்த ஸ்பைரகல்சி வந்து அமைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த லீடர் 22057 இந்த ஸ்பைரகல்சியை அடையிறதுக்கு 650 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட்ஸில் இந்த ஸ்பைரகல்சி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரகல்சி இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து படம் எடுத்திருக்கு. இந்த ஸ்பைரகல்சியோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைரகல்சியில் நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்கு அதிகமான நிறைய கொண்டுள்ள நட்சத்திரம் வந்து வெடிச்சு அழிஞ்சிருக்கு. சூப்பர்னோவா வந்து இந்த ஸ்பைரகல்சியில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரகல்சியில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்களும் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்களும் இந்த ஸ்பைரகல்சியில் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் எடுத்த இந்த ஸ்பைரகல்சியோட இமேஜில் வந்து எல்லோ கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியும். இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து கேஸ் மற்றும் நட்சத்திரங்கள்னால இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.